தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவின் துணை பொதுச் செயலாளர் ஆகின்றார். திமுகவின் துணை பொதுச் செயலாளர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக 1949ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 67ஆம் ஆண்டு திமுக ஆட்சியை பிடித்தது. 69ஆம் ஆண்டு அண்ணாதுரை காலமானார். அண்ணாதுரையின் மறைவுக்கு பின்பு திமுக கருணாநிதியின் குடும்ப கட்சியாக மாறியது. கருணாநிதி திமுகவின் துணைத் தலைவராக இருந்தார். அவர் உயிருடன் இருக்கும் பொழுதே மு.க. ஸ்டாலினுக்கு கட்சியின் இளைஞரணி செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. பின்பு கட்சியின் பொருளாளர் பதவி வழங்கப்பட்டது. செயல் தலைவர் பதவி வழங்கப்பட்டது. கருணாநிதி மறைவுக்கு அடுத்தபடியாக மு.க. ஸ்டாலின் திமுகவின் தலைவராகிவிட்டார். மு.க. ஸ்டாலின் தற்பொழுது திமுகவின் தலைவராக இருக்கும் பொழுது அவருடைய மகன் மாநில இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்டார். சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்பு விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் கனிமொழி, சபரீசன், உதயநிதி ஆகியோருக்கிடையே மு.க. ஸ்டாலினுக்கு பிறகு வாரிசுரிமை போட்டி ஏற்பட்டுள்ளது. தன்னுடைய மகனை முன்னிலைப்படுத்துவதற்காக மு.க. ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். அதன்படி கட்சியின் முக்கியமான கூட்டங்களில் உதயநிதியால் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அவருக்கு பதவி உயர்வு வழங்க மு.க. ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். கட்சியில் ஏற்கனவே 5 துணை பொதுச் செயலாளர்கள் உள்ளனர். தற்பொழுது கனிமொழி, ராசா, பெரியசாமி, அந்தியூர் செல்வராஜ், திருச்சி சிவா ஆகியோர் துணை பொதுச் செயலாளராக உள்ளனர். தற்பொழுது கூடுதலாக உதயநிதிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்க மு.க. ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். விரைவில் திமுகவின் துணை பொதுச் செயலாளராக மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்படுவார் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காலியாக உள்ள இளைஞரணி செயலாளர் பதவி உதயநிதி ஸ்டாலின் மகன் இன்பநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது.